ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து விவோ 19E இந்த ஃபோன் வந்து 8000 ரூபா தான் பிரைஸ். 8000 ரூபாய்க்கு வந்து 5500 எம்ஏஜி பேட்டரி கொடுத்துருக்காங்க. IP64 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ஹைலைட்டு ஒரு 8000 ரூபாய்க்கு 5500 எம்ஏஜி பேட்டரி வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஃபோனே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்க 8000 ரூபா ஃபோன்லாம் 5000 எம்ஏஜி பார்த்துருப்பீங்க. எந்த ஃபோனா இருந்தாலும் ஒரு 5000 எம்ஏஜி இருக்கும். ஓப்போ, விவோ, ரெட்மினா ஒரு பிராண்டட் கம்பெனில ஃபுல்லாக 7000 8000 ஃபோன்ல ஒரு 5000 எம்ஏஜி தான் இருக்கும். இவங்க 8000 ரூபா போன்ல வந்து 5500 எம்ஏஜி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த போனே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இந்த போன்ல என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னா பாத்திரலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விவோ Y19E இது வந்து ஒரு 4G போன் தான். இது வந்து 5G போன் கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து 5G போன் நினைச்சு வாங்கிடாதீங்க. ஒரு 8000 ரூபாய்க்கு வந்து வீட்டுல யாருக்காவது பேரண்ட்ஸுக்கோ இல்ல வயசானவங்களுக்கோ ஒரு டச் போன் வாங்கி கொடுக்கணும்னா கண்டிப்பா அந்த போனை வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீட்டுல பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கலாம். வீட்டுல உள்ளவங்க பேரண்ட்ஸு கண்டிப்பா வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு இந்த போன் வந்து கரெக்டா இருக்கும். அப்படி இந்த போன்ல வந்து என்னென்ன இருக்குன்னு ஒன் பை ஒன்னா பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் வைஸ்ல பார்க்கும்போது இந்த போனோட திக்னஸ்ன்னு பாத்தீங்கன்னா 8.1 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 198 கிராம் கொடுத்துருக்காங்க. 200 கிராம் கிட்ட வந்து இந்த போன் வந்து வந்துருது வெயிட். அதனால வந்து இந்த போன் வந்து ஓரளவுக்கு வந்து மீடியம் வெயிட்டா இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஐபி ரேட்டிங் வந்து 64 கொடுத்துருக்காங்க. டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. லைட்டா வந்து தண்ணி தொளிச்சாலும் தண்ணி மேல பட்டாலும் போன் எந்த டேமேஜும் ஆகாது. தண்ணிக்குள்ள போட்டா போன் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆகும். IP68 69 இந்த பட்ஜெட்டுக்கு கொடுக்கல. இந்த பட்ஜெட்டுக்கு IP64 கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம். டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட். அதுக்கப்புறம் கிளாஸ் ஃப்ரண்டும் பேக் சைடும் பிளாஸ்டிக்கால பில்ட் பண்ணியிருக்காங்க. அலுமினியம் பில்டுலாம் இந்த போன்ல வந்து எதிர்பார்க்காதீங்க. பிளாஸ்டிக் பில்டு தான் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த பட்ஜெட்டுக்கு பிளாஸ்டிக் தான் பில்டு பண்ணுவாங்க. உங்களுக்கு வேற எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. IPS எல்சிடி டிஸ்பிளே. நீங்க ஒரு 10,000 15,000 நீங்க போன் வாங்குனீங்கன்னா இந்த டிஸ்பிளே தான் பெரும்பாலும் எல்லா கம்பெனிலையும் கொடுப்பாங்க. IPS எல்சிடி டிஸ்பிளே. அந்த டிஸ்பிளே இந்த போன்ல கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல வந்து 19 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் இருக்கு. 1000 நெட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் இன்டோர் அவுட்டோர்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. டைரக்ட் சன்லைட்ல கூட வந்து இந்த போன் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த போனோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 6.68 இன்ச் சைஸ் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 720 x 1608 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. பிபி டென்சிட்டின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 264 பிபி டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல வந்து ஓரளவுக்கு வந்து இதான் ஸ்பெக். இந்த போன் உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே உங்களுக்கு Android 14 தான் அவுட் ஆஃப் பாக்ஸ் வருது. FunTouch OS 14ல வருது. உங்களுக்கு Android 15 அப்டேட் வருமா அப்படின்ட்டு அவங்க வந்து போடல, அவங்க வெப்சைட்ல போடல. அதெல்லாம் வந்து எத்தனை வருஷம் அப்டேட்னு தெரியல. கொடுத்தா ஒரு 1 இயர் தான் கொடுப்பாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா 1 இயர் மட்டும் தான் கொடுப்பாங்க. அல்லாட்டி கொடுக்கவே மாட்டாங்க. செக்யூரிட்டி அப்டேட் மட்டும் தான் 1 வருஷம் வரும். ஆனா இந்த பட்ஜெட்டுக்கு வந்து அவங்க அப்டேட் வந்து மென்ஷன் பண்ணல. இத்தனை வருஷம் தான் அப்டேட் கொடுக்கும்ட்டு அவங்க தரப்புல இருந்து எதுவுமே அவங்க வந்து சொல்லல. சும்மா வந்து 8000 ரூபாய்க்கு லான்ச் பண்றதுனால வந்து அவங்க லான்ச்சிங் ஈவெண்ட்டும் பெருசா வைக்கல. அவங்க வெப்சைட்லயும் வந்து இந்த ட்ரெய்லரு அந்த மாதிரி எதுவுமே வந்து ரிலீஸ் பண்ணல. இந்த போனை பொறுத்த வரைக்கும் சும்மா வந்து ஒரு 8000 ரூபாய்க்கு ஒரு போனை விடுவோம்னு சொல்லி அவங்க விட்டுட்டாங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் சிப்செட்னு பாத்தீங்கன்னா யூனிக் SoC டைகர் T612 இது வந்து ப்ராசஸர் வந்து யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நீங்க எப்பவுமே வந்து மீடியாடெக், டைமென்சிட்டி, அல்லாட்டி ஸ்னாப் டிராகன் இந்த மாதிரி சிப்செட்லாம் நீங்க பாத்திருப்பீங்க ஆண்ட்ராய்டுல. இந்த சிப்செட் வந்து 8000 ரூபாய் பட்ஜெட்ல வந்து அவங்களோட சிப்செட் ரொம்ப ரொம்ப லோ ரேஞ்ச் சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால சிப்செட்லாம் எதிர்பார்க்காதீங்க. கேமிங் விளையாடுற மாதிரி ஒரு போனுன்னு கண்டிப்பா வந்து இதை கன்சல்ட் பண்ணாதீங்க. இது வந்து கேமிங் போன் கிடையாது, நார்மல் யூசேஜ் போன் தான் கொண்டு வந்திருக்காங்க. 5500 எம்ஏஜி பேட்டரி மட்டும் ஹைலைட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் ஒரு 12 nm கொண்டு வந்திருக்காங்க சிப்செட். உங்களுக்கு ஜிபின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாலி G57 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜிபியு வந்து வேரியன்ட்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 4-5 வேரியன்ட் இருக்கிற மாதிரி வந்து வெப்சைட்ல போட்டிருப்பாங்க. ஆனா இந்தியால வந்து 464 வேரியன்ட் மட்டும் தான் அவைலபிள். உங்களுக்கு ஆன்லைன் ஸ்டோரும் சரி, ஆஃப்லைன் ஸ்டோரையும் சரி, உங்களுக்கு 4GB 64 உங்களுக்கு வந்து இது 8000 ரூபாய்க்கு வந்து கிடைக்குது. நீங்க கார்டு ஆஃபர் கூட இருந்தா நீங்க ஒரு 300 ரூபா 200 ரூபா கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். அவ்வளவுதான் கார்டு ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. 200 ரூபா 300 ரூபா 1000 ரூபாலாம் கார்டு ஆஃபர் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இந்த போன் பட்ஜெட்டே 8000 ரூபா தான். அதனால கார்டு ஆஃபர் வந்து 200 ரூபா 300 ரூபா வந்து ஐசிசி கிரெடிட் கார்டு இல்லாட்டி அமேசான் கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு 200 ரூபா 300 ரூபா வந்து கம்மி பண்ணி இந்த போனை வந்து வாங்கிக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் டியூயல் ஸ்பீக்கர் வந்து நல்லாவே லவுடா கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஜாக் இந்த போன்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒய்ஃபை சப்போர்ட் இருக்கு. ப்ளூடூத் வந்து 5.2 கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் இந்த போன்ல கிடையாது. இந்த பட்ஜெட்டுக்கு NFC எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. NFC வந்து கிடையாது. அதுக்கப்புறம் USB வந்து டைப் C போட்டு தான் கொடுத்துருக்காங்க. 2.0 லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சைட்ல கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது, சைடு ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த போனை பொறுத்த வரைக்கும் லியான் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இந்த போன்ல வராது. 15 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வந்து ஃபாஸ்டா சார்ஜ் ஏறும்.
ஒரு மணி நேரம் ஒரு 20 நிமிஷம் இந்த டைமுக்குள்ள உங்களுக்கு 0 to 100 வந்து ஃபுல் ஆயிரும். ஏன்னா 15 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த போன்ல. உங்களுக்கு மொத்தம் 3 கலர்ல வந்து இந்த போன் லான்ச் பண்ணிருக்காங்க. பிளாக் கலரு, கிரீன் கலரு, சில்வர் கலரு. உங்களுக்கு சில்வர் பிடிச்சா சில்வர் வாங்கிக்கோங்க. கிரீன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. வாங்குற மாதிரினா கிரீனை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியா கேமரா பார்த்துடலாம். கேமரா வந்து ஒரே ஒரு கேமரா தான். ஒரே ஒரு கேமரா 50 மெகா பிக்சர். இந்த செகண்டரி கேமரா, தேர்ட் கேமரா, இந்த பேருக்கு கொடுக்கறதுக்கு 2 மெகா பிக்சர் டெப்த் அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல. ஒரே ஒரு கேமரா, பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சர். அதுவும் ரிங் எல்இடி ஃபிளாஷ், ரிங் லைட் எரியும். எல்இடி ஃபிளாஷும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகும். நீங்க 1080 13 APS வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் மெயின் கேமரால. செல்ஃபி கேமரா வந்து உங்களுக்கு வெறும் 5 மெகா பிக்சர் தான் கொடுத்துருக்காங்க. அதுல வீடியோ வந்து எவ்வளவு எடுக்கணும்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. அப்பனா 1080 கிடையாது, உங்களுக்கு 720 இல்லாட்டி 360 MP. இந்த லோ குவாலிட்டியில தான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் செல்ஃபி கேமரால. அதனால இந்த போன் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா பிரைமரி கேமரால எடுங்க. 1080 13 APSல ஓரளவுக்காவது ஃபுட்டேஜ் வந்து நல்லா வரும். செல்ஃபி கேமரால வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப சுமாரா தான் இருக்கும். இந்த 8000 ரூபாய்க்கு இந்த பட்ஜெட்டுக்கு வாங்கணும்னா கண்டிப்பா வந்து நீங்க பேரண்ட்ஸ்க்கு வாங்கி கொடுக்குற மாதிரி தான் இந்த இருக்கும் இந்த போனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து வீட்டுல இருக்க பேரண்ட்ஸ் வந்து நார்மலா ஒரு வாட்ஸ்அப் பார்ப்பாங்க, யூடியூப் பார்ப்பாங்க, ஃபோன் கால் பேசிப்பாங்க, எங்கேயாவது ஃபங்க்ஷன்ல ஒரு போட்டோ எடுப்பாங்க. அவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு கிளாரிட்டியா எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. போட்டோ கிளாரிட்டி இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்ட்டு நார்மலா ஒரு போட்டோ எடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த போனை நீங்க கண்டிப்பா வாங்கி கொடுக்கலாம். தாத்தா பாட்டி யாராவது பேரண்ட்ஸ், மாமா அத்தை இந்த மாதிரி வயசானவங்களுக்கு இந்த போன் வந்து ஓகேவா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மாதிரி பசங்களுக்கு வந்து இந்த போன் வந்து செட் ஆகாது. கேமிங்காண்டி இந்த போன் வாங்கிடாதீங்க, கேமராக்காண்டி இந்த போன் வாங்கிடாதீங்க. வீட்டுல பேரண்ட்ஸுக்கு வாங்கி கொடுக்க ஒரு நல்ல போன் விவோல வாங்கி கொடுக்கணுமா, இந்த போனை கண்டிப்பா கண்ணை மூடிட்டு வாங்கி கொடுங்க. அவ்வளவுதான் இந்த போனோட ரிவ்யூ வந்து இந்த போன்ல அவ்வளவுதான். கண்டிப்பா அந்த போனை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.